சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் அதர்வன பிரத்திங்கிற உங்களுக்கு அதர்வனங்கிறது 1000 காளி கொண்டு வந்த அம்மா, 10 கை. இந்த அம்மாவுக்கு சிங்க முகம் கொண்டவங்க. அதாவது இந்த அம்மா கிட்ட என்ன இது கிடைக்கும் அப்படின்னா, மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி எதுவுமே அண்டாது நம்மக்கிட்ட. அது ஒன்று. மாதம் பௌர்ணமியில் மிளகாய் யாகம் நடக்குது. இந்த மிளகாய் யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், காட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, செய்வன கோளாறு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாவே தெளிவாக உடல் சரியாகும். எவ்வளோ பேர் இங்கேயே வந்துட்டு அந்த அன்னைக்கே எந்திரிச்சு நடந்தெல்லாம் போயிருக்காங்க. நடக்க முடியாத கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கேயே அம்மா பூஜையில் நடந்துட்டு அம்மா வாக்கு கேட்டு அன்னைக்கே எழுந்து நடந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் இந்த அம்மாவுக்கு படையில் புளி சாதம், காரமான சாதங்கள், அசைவம் இல்லை, சைவம் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு. இதில் என்னன்னா, இதனுடைய ஆதி எப்படின்னா, நான் பம்பை வாசிக்கு போயிட்டு இருக்கிறேன். என் தொழிலே பம்பை வாசிக்கிறது தான். ஆற்றுல கண்டு இந்த அம்மாவை எடுத்து வேறவங்க மூலியமாக அருள்வாக்கு சொல்லி நான் இந்த சாமி தான் வந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட 21 வருஷமாக அந்த சாமியை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சுதை 27 அடி உயரத்தில் இப்போ சுதை பிரத்திங்கராதேவி கட்டியிருக்கேன். 27 அடி உயரமும் முடிஞ்ச வரைக்கும் வேலைப்பாடுகளை முடித்து இன்றைக்கி உடமுழுக்கு விழா முழுமையாக திருப்தியாக அந்த அம்மானுடைய அனுகிரகத்தோடு முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆள் தனியாக, இது ஊர் கோயில் இல்லை, நம்ம தனிப்பட்ட கோயில். இந்த சிறப்பு அந்த அம்மா கூட எனக்கு துணை இருக்கா, பிரத்திங்கராதேவி. அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாதம் மிளகாய் நடக்குது. அருள்வாக்கு சொல்லிட்டு. கோயில் எங்கே இருக்குது? பொதுமக்கள் வரணும்னா எப்படி வரணும்? டால்மியா கம்பெனிலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் திருவள்ளுவர் நகர் நம்ம கோயில். முன்னிருந்து உடைந்த பாலம்னு சொல்லுவாங்க. இப்போ திருவள்ளுவர் நகர்னு பேர் மாற்றி இருக்குது. இருந்தாலும் இது நம்ம ஓமலூருக்கு சேர்ந்தது. மணிபால் ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் உடைந்த பாலம் அதர்வன பிரத்யங்கரா அந்த ஆலயம் இருக்குது. அந்த உடைந்த பாலத்துக்கிட்டே நம்மளது போர்டு வச்சுருக்கோம். அப்படி இல்லைனாலும் நம்பர் இருக்குது. இந்த கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் தகவல் கொடுத்து நீங்கள் இடத்துல சேர்ந்துக்கலாம். இதுக்கு முன்னே மாதம் 6 மணியிலிருந்து நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் அருள்வாக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. மிளகாயாக நடந்தது. இப்போ கும்பாபிஷேக வேலை முடிஞ்ச பின்னாடி, இந்த குடமுழுக்கு விழா திருவிழா நடந்த முன்னாடி பகலில் மிளகாயாகம் நாங்கள் பண்ணுறோம். பகலில் இனிமேட்டு மிளகாயாகம், மதியம் 12 வரைக்கும் மிளகாயாகம், 12 மணிக்கு மேலே அருள்வாக்கு, 4 மணி 4:30க்குள்ளே முடிஞ்சிடும். மாதம் இது நடக்கும். அனைவரும் கலந்துங்க. அதர்வன பிரத்திங்கராவின் அருள் பெற்று பல்லாண்டு வாழும். என் பேர் ரமேஷ், சேலம் ரமேஷ்ன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் சேனல் இருக்குது. அப்படி பார்க்குறதுனால சேலம் ரமேஷ்ன்னு கேட்டிங்களா அதுலேயே வந்துடும். நம்ம நம்பரும் கீழ்கண்ட நம்பர்லேருந்து பார்த்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜெய் பிரத்யங்கரா போற்றி, ஜெய் பிரத்யங்கரா போற்றி.